எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சமையலுக்கு பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சில ஜாமான்கள் வந்து என்னெல்லாம் தயார் பண்ணுற ஜாமான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பஜ்ஜி மாவு செய்கிறதுக்கு எப்படி பஜ்ஜி மாவு தயார் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் வந்து கடலை மாவு எடுத்து போட்டுக்கோங்க. அதே கப்பில் வந்து அரை கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்து போட்டுக்கோங்க. இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து சோடாப்பு போடனாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் கலந்துட்டு பஜ்ஜியை வந்து அதில் முக்கி எடுத்து அதுக்கப்புறம் சுட வேண்டியதான். இப்போ ஆப்ப மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பு வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் தண்ணியெல்லாம் அதில் ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிருங்க. அதை உப்பு போட்டு சோடாப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிருங்க. நன்றி. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ வந்து நீட்ட மிளகாவத்தூள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 400 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் வந்து 100 கிராம் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக தட்டி வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வைங்க. காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் போய் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி வந்து செஞ்சு உங்கள் குழம்பு மிளகாத்தூள்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து வேஸ்ட்டாக இருக்கிற அந்த முட்டைக்கோஸை வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அந்த முட்டைக்கோஸை வந்து ஒரு சின்னது வந்து நேற்று வாங்கினது அப்படியே இருக்குது. அதை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மாவு வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு வந்து சோடா போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இட்லி மாவு அளவுக்கு நல்லா கனமாக கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இதில் மாவில் வந்து அந்த முட்டைக்கோஸை வந்து எடுத்து பரட்டி எடுத்து அதை வந்து அந்த பேனில் எடுத்து போட்டுருங்க. பேனில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு அதை வந்து எடுத்து அந்த பேனில் போட்டுருங்க. நல்லா வந்து வேக விடுங்க. நல்லா வந்து மொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. அப்புறம் அந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சுட்டு இப்போ நல்லா மொறுன்னு சுட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சமைச்சு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. நன்றி.